ஹாய் மக்களே, வெல்கம் டு அலை விலாக்ஸ். இன்றைக்கி நான் வந்து உக்கடத்தில் இருக்கிற மொட்டை மாடி முனியப்ப சாமி கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அந்த கோயிலோட வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த கோயில் சிறப்பு பற்றி நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பயப்படுது, நைட்டெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னா இங்கே போய் முனியப்ப சாமிக்கிட்ட வந்து மந்திரிச்சு கயிறு கட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அந்த சாமிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? சுருட்டு. அப்போது தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, எலும்பிச்சம்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, 2 சுருட்டு. அந்த சாமிக்கு வந்து சுருட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். இதுதான் அந்த கோயில். அந்த உக்கடம் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு சொல்கிறாங்க. அருள்வாக்கு அமாவாசை டைமில் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா அருள்வாக்கு வந்து பழிக்குது, நிறையா பேத்துக்கு பழிக்குது. அதுக்காக நேர்ந்து விட்டுருக்காங்க. நான் இது பண்ணால் எனக்கு அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சாமிக்கிட்ட கேட்கவும் கோழி, ஆடு இதெல்லாம் வந்து வாங்கி விட்ருக்காங்க. இங்கே ரொம்ப சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு பைரு இருக்குது. அந்த பைருவை பார்த்திங்கன்னா ஆள் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஆனால் நம்மளையெல்லாம் பார்த்தா அப்படியே மனுஷங்களை ஒன்றும் இது பண்ணாது. ஆடு பார்த்திங்களா, அவங்க நேர்ந்து விட்டுருக்காங்க. 2 ஆடு பெரிய சைஸாக இருக்கும். இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது சாமி வந்து நம்ம கும்பிட்டுட்டு உள்ளே போகணும். அங்கே வந்து பூசாரிக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து சிறகடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னா அவங்க பண்ணுறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து இதுதான் சாமி. இவர் தான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கார் பார்த்திங்களா? அப்படியே நம்ம அண்ணாந்து பார்த்தா கூட கஷ்டம்தான் பார்க்குறது. அப்படி பார்த்து சாமி கும்பிட்டுக்கணும். கீழே வந்து ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் இருக்குது, உக்ரமான விக்கிரகம். அங்கே தான் பூஜை நடக்குது பார்த்திங்களா? இவருக்கு தான் சுருட்டெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணுவாங்க. என்னென்னா இங்கே குடிக்கிறவங்க வந்து சத்தியம் பண்ணி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணிவிட்டு பூட்டு போட்டுட்டாங்கன்னா குடிக்கக்கூடாது. அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு. என்னென்னா சாமிக்கிட்ட வந்து இங்கே சிறகடிப்பாங்க. இங்கே தான் வந்து சிறகடிச்சு நலுங்கு ஆயிடுச்சு, என்ன குழந்தை வந்து நலுங்கிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. நல்லா சிறகடிப்பாங்க. எல்லோரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே இது பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னவங்கலாம் வந்து அந்த ஃபோன் நம்பரு, அந்த பூட்டு நம்பரெல்லாம் போட்டுட்டு எழுதி வாங்கி சத்தியம் வாங்கி இங்கே பூட்டு போட்டுடுறாங்க. இந்த பூட்டு போட்டாங்கன்னா யாரும் குடிக்கக்கூடாது. அதுக்கு மீறி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க தண்டனை வந்து பயங்கரமாக இருக்கும். இதுதான் அந்த சாமியோடது. சாமி வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடக்கும்போது பைரவ பார்த்திங்களா அப்படியே சைலண்ட்டாக அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே மரியாதையோடு அவர் இது பண்ணுறாரு. ஆள் எந்திரிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவுக்கு தான் இப்படி தெரியுது, சரியான சைஸு. அது நமக்கு அவங்கள பார்த்தாவே பயமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச மக்களே, கோயம்புத்தூர் மக்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். இங்கே தான் வந்து தேங்காய் பழம்லாம் தேங்காய் உடச்சிக்குவாங்க. சாமிக்கு தேங்காய் வச்சுருவாங்க. நமக்கு வந்து அதெல்லாம் இதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்த ஆணி இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் வந்து இது மேலே தான் இருந்து நமக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க. மக்களே போயிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச்.